everybody. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றிய மைண்ட் மேப் பார்க்கலாம். மைண்ட் மேப்னா என்னென்னா நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்களோ அதை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கலாம். நீங்கள் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அதனுடைய டெஃபினிஷன் எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். இதுதான் அதனுடைய டெஃபினிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு அதில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோன்னா எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், அதில் கோடொமைன் வந்து ஒய், டொமைன் வந்து எக்ஸ். நெக்ஸ்ட்டு எஃப் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆர், ஆர் மீன்ஸ் ரிலேஷன், ஃபங்க்ஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ரிலேஷன்ஸ், ரிலேஷன்ஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து சப்செட் ஆஃப் கோடொமைன். அதாவது எஃப் ஈக்குவல் டு இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன தான் எடுத்துக்கிறோம், ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்ஸ் தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா இதில் இமேஜ்னு நம்ம என்ன எடுப்போம்னா இந்த ஏயை வந்து என்னென்னு எடுப்போம், ப்ரீ இமேஜாக எடுப்போம், பி தான் என்னது இமேஜாக எடுப்போம். நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு க்யூவாக இருந்தால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா க்யூ பவர் பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டொமைன் வந்து இதில் எக்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் டோட்டலாக ஃபங்க்ஷன்ஸுங்கிற இதில் நம்ம படிக்க வேண்டியது இதுதான். டொமைன், கோடொமைன் இது எல்லாமே அதில் இருக்கும். தேங்க்யூ.